இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என பாஜக அரசு நினைப்பதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் ஒய்தீன் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வக்ஃபு சட்டத்தில் 44 திருத்தங்கள் அந்த சட்டத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று கூறினார். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என காதர் மொய்தீன் தெரிவித்தார். இது வக்ஃப் சட்ட திருத்தம் மசோதாங்கிறத விட வக்ஃபே இல்லாமல் ஆகக்கூடிய மசோதா. ஆக வக்ஃபே இல்லாமல் ஆகக்கூடிய மசோதான்னு சொன்னால் பள்ளிவாசியில் வேளாண் சொல்கிறது மாதிரி முஸ்லீம்கள் அடக்கம் பண்ணக்கூடிய கபரஸ்தானுங்கிற இடமே இல்லாமல் ஆகக்கூடிய முறை. அது இப்போ மறைமுகமாக சொல்லக்கூடிய அதுதான். அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இது இப்போ பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறது மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்தில் எதிர்ப்போம், நீதிமன்றத்தில் ஏற்போம். இதை எதிர்க்கக்கூடிய எல்லா முறையிலையும் நாங்கள் எதிர்ப்போம். இது மத ரீதியான விஷயம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக வாழ்கிறதா இல்லையா, வாழக்கூடுமா இல்லையா அப்படின்னு முடிவு கட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. இது இல்லை, மற்றவங்க நினைக்கிற மாதிரி லேசாக எடுத்தால் நம்ம ஆபத்தாயிடும்.